பக்தர்களுக்கு வேண்டிய வரங்களை வாரி வாரி வழங்கும் ஒரே அன்னை ஆதிசக்தி. ஆதிகோடி பீடம், பவித்ரபுரி சமஸ்தானம், பரமக்குடி மெயின் ரோட், குமரிக்குடி. அனைவரும் வருக, ஆதிசக்தியின் அருளை பெறுக. அவரு எப்பவுமே முரண்பாடு தாங்க. யார் கொள்கை முரண்பாடு, கட்சி முரண்பாடு, தொண்டர் முரண்பாடு, அவரே ஒரு முரண்பாடு. திமுகவினுடைய மறு உருவம் தாவே. இன்னைக்கு பாருங்க, திமுக என்னென்ன பண்ணுமோ அத்தனையும் பண்றாங்க. குடும்பத்தோடு கொள்ளை அடிக்கிறீங்க அப்படின்னு திமுக சொல்றாரு. இவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? அப்ப இவர் குடும்பத்தோட கொள்ளை அடிக்கலன்னா அவருடைய மகனை எதற்கு டைரக்டர் ஆகணும்? இவரும் அதே மாதிரி தானே கிரியேட் பண்ணாரு. தளபதி 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 தளபதி. மற்ற யாருமே இருக்கக்கூடாது. இவர் இல்லைன்னா அந்த கட்சி உடஞ்சிடும். இப்படி போயிட்டா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஊடகங்கள் ஊதி ஊதி வளர்க்குது இல்லையா விஜய் அவர்களே? ஒண்ணுமே இல்லை அவர் பேசுறது, ஒரு கருத்தும் கிடையாது. மாஸ் ஸ்பீச், ஃபயர் ஸ்பீச். சரக்கு ஏதாவது இருக்கணும், நம்ம பேசல சரக்கு ஏதாவது இருக்கணும். ஒண்ணுமே இல்லை. வந்து வெத்துட்டியா சிஎம் சார், நான் பயப்படுறீங்களா, நான் மிரட்டுறீங்களா, சும்மா இந்த பில்டப் காட்டிட்டு போயிட்டு இருக்காரு. அந்த பட்டில இருக்கும்போது எடப்பாடி அவர்கள் ஒரு தமிழரா நீங்க பாத்துருக்கீங்களா? அவருடைய அந்த கூட்டம் சரியா வருமா? எடப்பாடி அவர்கள் தான் இன்னைக்கு அதிமுக நிலை குறைஞ்சிருச்சு அப்படின்ட்டாங்க. திமுக போர்ட்ரேட் பண்ணுச்சு, நில குறைஞ்சிச்சு, அது போயிடுச்சு. ஆனா இன்னைக்கு வரைக்கும் அந்த கட்சி பேசி 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 தன்னுடைய ஆளுமையாலும் தன்னுடைய திறமையாலும் புத்திசாலித்தனத்தாலும் பேசி 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 அந்த கட்சியை முன்னேற்றி இன்னைக்கு நிக்க வச்சிருக்காருன்னா அதுக்கு எடப்பாடி அவர்கள் தான் காரணம். அதெல்லாம் இவரால கட்டமைப்பெல்லாம் உடைக்க முடியாது. நான் அவங்கள கலைச்சிட்டு இவங்கள கலைச்சிடாங்க. இன்னைக்கு வரைக்கும் யாரும் தான் ஐயா விஜய் அவர்கள் போன்ற பல நடிகர்கள், எத்தனை நடிகர்கள் வந்தாலும் எம்ஜிஆரினுடைய ரசிகர்கள் அவ்வளவு ஸ்டாண்டா நிற்கிறோம், அவங்கள அசைக்க முடியாது. அதே போலதான் இன்னைக்கு நீங்க இதெல்லாம் இருக்குது இல்லையா? நீங்க சொன்னீங்க ஏடிஎம்கே ஒரு கட்சியா மதிக்கலன்னா ஐயா விஜய் அவர்கள் துணை முதல்வர் சீட்டு கேட்டதாகவும், இவ்வளவு சீட்டு எனக்கு நிக்கிறதுக்கு வேணும் தமிழ்நாட்டில், எனக்கு துணை முதல்வர் படையுங்க, இத்தனை அமைச்சரவை கொடுங்க அப்படின்ட்டு ஐயா விஜய் அவர்கள் கேட்டதா ஒரு செய்தி இருக்கு. கூட்டணி வைக்க போறேன் அப்படின்னு ஒரு செய்தி இருக்கு. உட்காருவா போயிட்டு நீ ஓரமா, நீ காமெடி பேசுதா? காமெடி என்ன நினைக்கிறாரோ அதான் காமெடி. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழ் தேசிய சிந்தனையாளர், இளம் அரசியல் விமர்சகர், அன்பு தம்பி ஸ்டாலின் பாரதி அவர்கள். வாருங்கள், அவரோடு பேசுவோம். தம்பி வணக்கம். வணக்கம். நலமா இருக்கீங்களா? நீங்க நலமா இருக்கீங்களா? நலமா இருக்கேன். பேர்ல நம்ம சிஎம் சாரோட பேர் வச்சிருக்கீங்களே? சிஎம் சார் பேரும் கிடையாது. நம்ம பொது உடைமை ஐயா உயர்திரு ரஷ்யாவினுடைய புரட்சியாளர் ஸ்டாலின் மாதிரி போல வரணும் அப்படிங்கிறதுக்காக எங்க அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து வச்ச ஒரு பேர் தான் ஸ்டாலின் பாரதி என்கிற ஒரு. அந்த ஸ்டாலினுக்காக தான் வச்சதா? ஆமா, ஜோசப் ஸ்டாலினுக்காக. நம்ம ஸ்டாலினுக்காக கிடையாதா? இவரை பார்த்தெல்லாம் யாருங்க வைப்பாங்க? அந்த அளவுக்கு என்ன கேவலமா போயிட்டுனா அப்படி கிடையாது. அவங்கள மாதிரி ஒரு புரட்சியாளரா வரணும், ஒரு பேச்சாளரா வரணும், இந்த குமுகத்திடம் பெரிய மாற்றங்களை உண்டாகணும் அப்படிங்கிறதுக்காக எதிர்பார்த்து வச்ச பேர் தான் அந்த ஸ்டாலின். நம்ம திமுக தலைவர், முதல்வர் அப்படி திறமையா பேசலையா, இல்ல மாற்றங்களை கொண்டு என்ன துண்டு சீட்டு பார்த்து திறமையாதான் பேசுவாரே தவிர நேர்முகமா திறமையா பேசுற அளவுக்குலாம் ஐயா அவர்களுக்கு திறமை இல்லை. அப்படி ஒன்றும் அவர் மாற்றங்கள் எல்லாம் உண்டாக்கலையே. உருவாக்கி இருந்தா நீங்க தமிழ்நாடு இவங்க சொல்றாங்களே, நாங்க எலான் மஸ்க் விட பொருளாதாரத்துல ஐயா ஸ்டாலின் அவர்கள் 1000 ரூபாய் கொடுத்ததுனால எலான் மஸ்க் பொருளாதாரத்தை தாண்டிட்டோம் அப்படிங்கிறாங்களே. தமிழ்நாடு எலான் மஸ்க் பொருளாதாரத்தை தாண்டிடுவேன். ஒரு குறிப்பிட்ட குடும்பம் மட்டும் முன்னேறுது. அதுதான் ஐயா செய்த மாற்றம். அதான் மாற்றம். ஆமா, ரைட், சிறப்பு. நம்ம இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் பேசினதை பார்த்துருப்பீங்க. சுட இப்பதான் நானும் பார்த்துட்டு வந்தேன். பேச்சுக்கள் எல்லாம் சரியாக இருந்ததா? அவரு எப்பவுமே முரண்பாடு தாங்க. யார் கொள்கை முரண்பாடு, கட்சி முரண்பாடு, தொண்டர் முரண்பாடு, அவரே ஒரு முரண்பாடு. இந்த பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த புலவர் பெருமானின்னு ஒரு பாட்டு இருக்கும். இவர் முரண்பாடிலே பிறந்து முளர்பாடிலே கட்சி தொடங்கி முரண்பாடிலே வளர்ந்து வந்த ஒரு தலைவர்னா ஐயா விஜய் அவர்கள் தான். ஒரு முரண்பாடான கட்சி தமிழ்நாட்டிலே அப்படின்னா அது தமிழ். என்ன முரண்பாடா பண்ணிட்டார் விஜய்? அப்படி ஐயா என்னங்க ஐயா முரண்பாடா பண்ணல? திமுகவை எதிர்த்து குரல் கொடுக்கிறாரு, அது முரண்பாடா? என்ன குரல் கொடுக்கலாம்? அதாவது ஐயா ஒரு மாற்று, நீங்க சொல்றது மாற்று சிந்தனை அப்படிங்கிறீங்க. திமுகவை எதிர்த்து கேள்வி கேட்கறது தவறா அப்படிங்கிறீங்க. தவறுலாம் இல்லை. யாரை எதிர்த்து யார் வேணா கேள்வி எழுப்பினா சட்டத்தையும் இந்திய ஒன்றிய சட்டத்திலையும் இடம் இருக்கு. உரிமை கேட்பு சட்டம்னு ஒரு சட்டம் இருக்கு. இல்லைன்னா யாரும் சொல்லலை, கேட்க வேண்டாம்னு யாரும் சொல்லலை. ஒரு சிந்தனைக்கு இன்னொரு சிந்தனை மாற்றாக வருவதுதான் மாற்று. அதாவது காங்கிரஸ் ஒரு தேசிய சிந்தனையில இருந்து அதற்கு மீறி அந்த சிந்தனையை உடைத்து தான் ஒன்று மேலே அது திராவிடம் இருந்தது, பூசி மொழி திராவிடம்னு
கொண்டு வந்தாங்க. இப்போ திராவிடத்திற்கு மாற்றா தமிழ் தேசியம் என்ற ஒரு சிந்தனை தமிழ்நாட்டுல வருது. இதுதான் மாற்றம், அரசியல் மாற்றம். கட்சி என்னப்பா அவர் ரெண்டையுமே எடுத்துட்டு வராரு, அதெல்லாம் மாற்றமே. அப்ப ரெண்டுத்தையும் எடுத்துட்டோம்னா நாங்க மாற்றமும் இல்லைங்க பழசும் இல்லைங்க, ரெண்டும் கலந்துங்க அப்படின்னு உருவாக்க முடியுமா? முடியாது. அதாவது அப்படி கிடையாதுங்க ஐயா. திமுகவினுடைய மறு உருவம் தாவேக்கா. இன்னைக்கு பாருங்க, திமுக என்னென்ன பண்ணுமோ அத்தனையும் பண்றாங்க. இவர் ஆதரவு நான் சொல்றாரு, பெரியார் பணியை முடியவில்லை, அதை தொடர்கிறார் நம்ம தலைவர் தாவேக்கா தலைவர் விஜய் அப்படின்னு பேசுறாரு. அப்ப ஐயா பெரியார் அவர்கள் விட்டு போன அந்த ஒண்ணுமேலாத திராவிடத்தை ஊதி ஊதி வளர்த்தாங்க இல்லையா, அந்த வேலையை தான் இவரும் பாக்குறாரு. இவரும் அவரை மாதிரி ஒரு ஆளு தான் அப்படிங்கிறது இவங்கெல்லாம் மறைமுகமா சொல்றாங்க. அண்ணா விட்டு போன பணியை தான் ஐயா விஜய் அவர்கள் செய்யறாரு அப்படிங்கிறாங்க. அப்ப இவங்கெல்லாம் எதை நோக்கி போறாங்க அப்படிங்கிறதே இங்க பெரிய கேள்விக்குறியா போயிட்டு இருக்கு. சரி, விஜய் அவர்கள் மீது விமர்சனம் இருந்தாலும் அவர் முக்கியமா வைக்கிறது குடும்பத்தோடு கொள்ளை அடிக்கிறீங்க அப்படின்னு திமுக சொல்றாரு. இவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? அப்ப இவர் குடும்பத்தோட கொள்ளை அடிக்கலைன்னா அவருடைய மகனை எதற்கு டைரக்டர் ஆகணும், இயக்குனர் ஆகணும்? சரிப்பா, இவர் சொல்றாருல, அண்ணா சொன்னாருங்க மக்களோட மக்களா இருக்கு சொன்னாரு, மக்களோட சேர்ந்து பண்ணிக்க சொன்னா இவர் பையனையும் அப்படி பண்ணிக்க வைக்க வேண்டியது தானே? இன்னைக்கு தமிழ்நாட்டில் எத்தனையோ இளைஞர்கள் வேலை இப்ப இல்லாம இருக்காங்க, அவங்களோட போய் மக்களோட மக்களா இருக்க வைக்க வேண்டியது தானே? இப்போ இவர் சினிமா, அவங்க அப்பா சினிமாவில் இருந்தார், இப்போ அடுத்ததாக அவருடைய மகன் ஐயா விஜய் அவர்கள் சினிமாவில் வந்திருக்காரு, இவருக்கு அடுத்த ஐயா விஜய் அவர்களுடைய மகன் சினிமாவுக்கு வர்றாரு. அது திறமையின் அடிப்படையில் வர்றாங்க, இது நேரடியாக அப்படியே வர்றாங்க. அவங்களும் திறமையின் அடிப்படையில் வராங்கன்னு சொல்ல முடியும். ஏங்க அவங்களுக்கும் அரசியல் திறமை இருக்குங்க, அவங்களும் வராங்க அப்படின்னு தானே சொல்ல முடியும். இது முரண்பாடால இருக்கு. அப்போ நீங்க குடும்பத்தோட சினிமால இருந்து கொள்ள நீங்க சொல்லக்கூடிய அதே கருத்து அவரும் சொல்றாரு. விஜய் இருக்கட்டும், விஜய் சினிமா ஒரு பக்கம் இருக்கட்டும், அவர் சொல்ற கருத்தை எடுத்துக்கிட்டு இந்த கருத்தை சீமான் அவர்கள் ரொம்ப நாளா சொல்லிக்கிட்டே இருக்காரு. நம்ம சொல்லுவாங்க ஐயா, நான் சொல்றது என்னன்னா எடுத்து விமர்சிப்போம். யாரும் நீ தமிழ்நாட்டில் இவர் நிறுவினோம் அவர் நிறுவினோம், திமுக மட்டும்தான் அந்த வேலையை பார்க்குது. அடுத்து ஸ்டாலினுக்கு அடுத்து உதயநிதி வந்துடணும், அவருக்கு அடுத்து வந்தாலும் வந்துடணும், அவர் முதலமைச்சர் ஆக்கிட்டு தான் நான் அடுத்த வேலையை பார்ப்பேன் அப்படின்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல அமைச்சர் சொல்லியிருக்காங்க. நான் கொத்தடிமை, அவர் வந்தாலும் சரி இவருக்கு அடுத்து அவர் வந்தாலும் சரி நாங்கள் பரம்பரையாக வேலை செய்வோம் அப்படின்னு திமுக பழக்கி வச்சிருக்காங்க. அவங்க கீழே இருக்க விசுவாசிகள் உடன்பிறப்புகளை பழக்கி வச்சிருக்காங்க. இவரும் அதே மாதிரி தானே கிரியேட் பண்ணாரு, தளபதி 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 தளபதி, மற்ற யாருமே இருக்கக்கூடாது, இவர் இல்லைன்னா அந்த கட்சி உடஞ்சிடும். இவரால் தான் நின்றுக்கிட்டு இருக்கு. இவர் மட்டும் குடும்ப அரசியல் பண்ணலையா, இவர் ஒற்றை அரசியல் பண்ணலையா? இதெல்லாம் இவர் பண்ணுறதுலாம் அதுதான் சொல்கிறது. ஆனால் எல்லாத்துக்கும் முரண்பாடாக இருக்குது. முன்னாடியே சொல்லிட்டேன், முரண்பாடிலே பிறந்து முரண்பாடிலே வளர்ந்த கட்சி, முரண்பாடிலே இந்த கட்சி இருக்கு. தலைவனும் முரண்பாடு தான், கொள்கையும் முரண்பாடு தான், கொடியும் முரண்பாடு தான், கட்சியே முரண்பாடு தான். இவ்வளவு முரண்பாடோட தான் இருக்காங்க. இல்ல அவர் பேசுற முக்கியமானது 2026 போட்டினா அது திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் சொல்றாங்க. மற்ற கட்சிலாம் குறிப்பா அதிமுக எல்லாம் எங்க போறது? ஐயா இவரு முதல்ல இந்த பகல் கனவு பலிக்காது அப்படின்னுவாங்கல்ல, அந்த மாதிரிதான் இது. பகல் கனவு பலிக்காம தான் போகும். அது எப்படி பகல் கனவு பலிக்கும்? இவரா சொல்லிக்க வேண்டியதான். ஏன்னா திமுகவும் அதிமுகவும் தமிழ்நாட்டில் 2 பெரிய பூதங்கள். திமுகவை ஒரு கட்சி எதிர்கட்சியாக கருதுது அப்படின்னா அதிமுக அந்த அளவுக்கு இன்னும் அந்த கட்சி நின்று மிரட்டிக்கிட்டு இருக்கு. திமுகவால் தனியாக நின்று 8% வாங்க முடியாது அப்படின்ட்டு தமிழ்நாட்டில் பல அரசியல் தலைவர்கள் பேசிட்டு இருக்காங்க, அரசியல் விமர்சகர்களும் பேசுகிறாங்க. ஆனால் அதிமுக தனியாக நின்று பல தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கு. அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வெற்றி பெற்றிருக்காங்க. போன நாடாளுமன்ற தேர்தலில் பெருமளவு கூட்டணி இல்லை, ஆனால் அதிமுக 22% வாக்குகளை வாங்கியிருக்கு தமிழ்நாட்டில். அப்போ அது எவ்வளோ பெரிய கட்சி. அதை முந்திட்டு இவர் முன்னாடி வந்துடுவாரா? இவர் கூட்டணி எல்லாம் பண்ணால் எத்தனை பேர் இவருக்கு ஓட்டு போடுவாங்க? சும்மா மக்கள் வந்துட்டாங்க ஓட்டு போட்டுருவாங்க, அப்படியே பண்ணிடுவாங்க. எங்க ஒரே ஆள் மறுபடியும் பயணிச்சு வராங்க. இதெல்லாம் ஒரு பச்சை பித்தலாட்டம், இந்த பில்டப் பண்ணுவாங்கல்ல, அதெல்லாம் அவர் செய்யக்கூடிய பில்டப் ஒன்றும் இல்லைங்க. ஐயா கமல் அவர்களும் இப்படிதான், நான் வந்துட்டேன் அப்படின்ட்டு பில்டப்லாம் பண்ணாரு. அவங்க தொண்டர்களும் அப்படியே ஊதி பெரிய பலூனா வளர்த்தாங்கல்ல. ஐயா கமலஹாசன் அவர்கள் இன்னைக்கு ஒன்றுமே இல்லாமல் போய் ஒரு எம்பியாக சேர்ந்துட்டாரு, திமுக எம்பியாக இருக்காரு. அப்போ அவர்களுடைய தொண்டர்கள் இப்போ ஒன்றுமே இல்லாமல் ஆளுமையே இல்லாத தொண்டர்களாக, ஆளுமையே இல்லாத பேச்சுக்குள்ளே இல்லாமல் மாறிட்டாங்க. இப்போ ஐயா விஜய் அவர்களும் இப்படி போயிட்டா. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஊடகங்கள் ஊதி வளர்க்குது இல்லையா ஐயா விஜய் அவர்கள? ஒன்றுமே இல்லை அவர் பேசுறது, ஒரு கருத்தும் கிடையாது. மாஸ் ஸ்பீச், ஃபயர் ஸ்பீச், கூஸ்பம் ஸ்பீச் ஒன்றும் கிடையாது. எடுத்து கேட்டோம்னா நல்லா பொழுது போகுது அப்படின்னு தான் சொல்லலாம். நல்லா பேசுகிறான்ப்பா, பொழுது போகுதுப்பா அப்படின்னு தான் சொல்லலாம். ஒரு அரசியல்னா என்ன, அரசியல் பிடித்தவருக்கு அறம் கூட்டுறாங்கன்னு ஒரு தகவல் நம்ம பேசணும்னா ஏதாவது ஒன்று இருக்கணும், சரக்கு ஏதாவது இருக்கணும். நம்ம பேசல சரக்கு ஏதாவது இருக்கணும். ஒண்ணுமே இல்லை, வெத்துட்டியா சிஎம் சார்
நான் பயப்படுறீங்களா, நான் மிரட்டுறீங்களா, சும்மா இந்த பில்டப் காட்டிட்டு போயிட்டு இருக்காரு. இதெல்லாம் இப்போ ஐயா விஜய் அவர்களும் அதே போல் திரும்பி போயிட்டாருன்னா என்ன பண்ணுவாங்க? இல்லைங்க, அவர் திமுக கூட போயிட்டாருங்க, அவர் அதிமுக கூட போயிட்டாருங்க, எம்பியா போய் சேர்ந்துட்டாருங்க, ஏதாவது ஒரு சின்ன பதவி வாங்கி ஐயா திருமாவளவன் மாதிரி 2 சீட்டுக்கு போயிட்டாருங்க அப்படின்னா இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க? இப்போ மீடியா ஊதி ஊதி வளர்க்குது கூஸ் பம்ப் ஸ்பீச் அப்படின்ட்டு இவங்கெல்லாம் எந்த பக்கம் மூஞ்சி திருப்பி வச்சுக்குவாங்க? ஐயா விஜய் நம்பி இருக்கக்கூடிய தொண்டர்கள், ரசிகர்கள், அவர் வந்துட்டாரு, அந்த மனுஷன் நம்மளுக்காகவே நிற்கிறாரு அப்படிங்கிறாங்கல்ல. அப்போ அந்த மனுஷன் நின்று நீங்களே எங்கேயா போயிட்டாரு அந்த மனுஷன், இவங்க எங்கே போய் நிற்பாங்க? எந்த பக்கம் மூஞ்சி வச்சுப்பாங்க? இன்னைக்கு சினிமா எல்லாம் விமர்சிக்கிறாங்களோ நீ அப்படியா இவங்கெல்லாம் எங்கே மூஞ்சி தூக்கி வச்சுப்பாங்க? நாங்கள் தான் திமுக அதிமுகக்கெல்லாம் மாற்று சக்தி அப்படின்னு ஒருத்தன் பேசுகிறாங்களே, அவன்லாம் எங்கே போவான்? இவ்வளவு கேள்வி இருக்குல்ல, இதுக்கெல்லாம் ஐயா விஜய் அவர்களால் பதில் சொல்ல முடியுமா? இல்ல இதுவரை பேசும்போது அதிமுக ஒரு பொருட்டாவே மதிக்காம பேசுறாரு, என்ன காரணம்? அவரே ஒரு பொருட்டு அதிமுக அந்த நிலைமையில தான் இருக்கு அவர் வேலை. அப்படி எப்படிங்க இருக்க முடியும்? நீங்க தமிழ்நாட்டுல திமுக ஒரு கட்சி டஃப் தருன்னா அதிமுக, நீங்க ஒண்ணு இல்லாம அதிமுக இருக்குன்னா எந்த காரணத்தை கொண்டு ஐயா எடப்பாடி அவர்கள் பேசும்போது ஆம்புலன்ஸ் விடணும்? அவரு ஏதோ ஒரு கேள்வி கேட்குறாங்க, அந்த இடத்துல நிற்கிறாரு, நிற்கும் பொழுது பயந்து எதுக்கு விடணும்? கூட்டத்தை கலைக்கணும். அவர் கேட்குற கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாது. திருட்டுத்தனமா ஏதாவது ஒரு வழியில திமுகவுக்கு கொடுத்தாங்க, குடைச்சல் கொடுத்தாங்க. முன்ன காலத்தில் அண்ணா அவர்கள் பேசும்பொழுது எரும மாடை விரட்டிடுவாங்க கொடுத்துல, ஐயோ மாடு வந்துருச்சு அப்படின்னு எல்லாம் ஓடுவாங்க. சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒருத்தர் அருவா தூக்கிட்டு முன்னாடி ஒருத்தர் ஓடிட்டு இருப்பார், அவர் மேலே சிவப்பு கலரு வனத்தை பூசிட்டு ஐயோ என்னை வெட்டிட்டான்னு கூட்டத்தில் வந்து விழுந்துருவாங்க, மொத்த கூட்டமும் கலைஞ்சிடும். இவங்களும் அதே மாதிரி தான், சரி ஆம்புலன்ஸ் விட்டு பார்ப்போம் அப்படின்னு நினச்சிருப்பாங்க. ஆனால் அது பலிக்கலை, அது எதிர்ப்பாதான் மாறுச்சே தவிர எதுவும் ஆகலை அந்த அளவுக்கு. இல்லை நீங்கள் இவ்வளவு சொல்லும்போது தமிழ் தேசிய சிந்தனையாளர் அந்த பட்டியலில் இருக்கும்போது எடப்பாடி அவர்கள் ஒரு தமிழராக நீங்கள் பார்க்குறீங்களா? அவருடைய அந்த கூட்டம் சரியாக வருமா? ஐயா இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஐயா சீமான் அவர்களும் பேசி ஒரு ட்ரெண்டிங் அவர் தலைவர்னா இவர், அடுத்ததாக எடப்பாடி அவர்கள் தான் இருக்காங்க. இவரெல்லாம் பேசி ஒன்றும் யாரும் இவர் விஜய் அவர்களெல்லாம் மதிக்கலை, ஒரு பொருட்டாக்குறதில்லை. எல்லாருக்கும் இது ஒரு காமெடி பீஸு, கடைசாண்டா ஒரு காமெடி பீஸு, இன்னைக்கு இவன் தாண்டா என்டர்டெயின்மெண்ட் அப்படின்ற மாதிரி இவர் ஒரு காமெடி பீஸ். ஐயா எடப்பாடி அவர்கள் தான் இன்னைக்கு அதிமுக நிலை குறைஞ்சிருச்சு அப்படின்ட்டாங்க. திமுக போர்ட்ரேட் பண்ணுச்சு, நில குறைஞ்சிச்சு, அது போயிடுச்சு. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அந்த கட்சி பேசி 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 தன்னுடைய ஆளுமையாலும் தன்னுடைய திறமையாலும் புத்திசாலித்தனத்தாலும் பேசி 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 அந்த கட்சியை முன்னேற்றி இன்னைக்கு நிற்க வச்சிருக்காருன்னா அதுக்கு எடப்பாடி அவர்கள் தான் காரணம். அவங்க தமிழ்நாட்டில் பல வகையில் பேஸ்மெண்ட் போட்டு எல்லாம் ஸ்ட்ராங்காக வச்சுருக்காங்க. திமுக மாதிரி ஒரு கட்சி அப்படின்னா அதிமுக நல்ல பேஸ்மெண்ட் போட்டு தொண்டர்கள் ஸ்ட்ராங்காக இருக்காங்க, நல்ல பேஸ்மெண்ட் இருக்குது, எல்லாம் போட்டு பண்ணி வச்சுருக்காங்க. அரசியல் கட்டமைப்புலாம் சரியாக இருக்குது. அதெல்லாம் முந்திட்டு உங்களால் வர முடியுமா? அவங்க தொண்டர்களுக்கு ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் எதுவுமே கிடையாது, அவன் பாட்டு ஒரு கத்திட்டு போயிடுவான். இதெல்லாம் உங்களால் ஈடுகட்டி வர முடியுமா? ஒழுங்காக உங்களால் வழி நடத்த முடியுமா? முடியாது. அதெல்லாம் இவரால் கட்டமைப்பெல்லாம் உடைக்க முடியாது. நான் அவங்கள கலைச்சிட்டு இவங்கள கலைச்சிடான். உட்காருப்பா போயிட்டு, நீ வரமா, நீ காமெடி பேசுதான் காமெடி என்ன நடிக்கிறாரோ அதான் காமெடி, நீ ஹீரோ ஆகலாம் கனவு காணல. அப்படி அதிமுக நோட்டுகளை உடைக்கிறதுக்காக தான் எம்ஜிஆரையும் அவர் பேசும்போதெல்லாம் சுட்டி காட்டி பேசுவார் இடத்துல விஜய். அப்படி கிடையாது ஐயா. ஐயா கலைஞர் அவர்கள் எம்ஜிஆருக்காக, எம்ஜிஆர் அவர்கள் வந்து உடம்பு சரியில்லை, எனக்கு ஓட்டு போடுங்க, நான் எம்ஜிஆர் கிட்ட ஆட்சிக்கு கொடுத்துறேன் அப்படின்னு அப்படி வந்தார். இன்னும் பல வகையில் பேசி ஐயா எம்ஜிஆர் அவர்களுக்காக பலர் பண்ணான், நான் எம்ஜிஆர் இவர் எம்ஜிஆர் அப்படின்னு. ஆனால் எம்ஜிஆரினுடைய தொண்டர்கள் யாரும் அவங்களுக்குலாம் ஓட்டு போடலை. இந்த அதிமுக தானே, அவர் தோற்று கட்சி தான், வேற எந்த கட்சிக்கும் ஓட்டு போட மாட்டேன் அப்படின்னு இருந்தாங்க. இன்னைக்கு வரைக்கும் யாரும் தான் ஐயா விஜய் அவர்கள் போன்ற பல நடிகர்கள், எத்தனை நடிகர்கள் வந்தாலும் எம்ஜிஆருடைய தொண்டர்களை அசைக்கவே முடியாது, இன்னும் அப்படியே தான் இருக்காங்க. அப்படி எம்ஜிஆரினுடைய ரசிகர்கள் அவ்வளவு ஸ்டாண்டாக நிற்கிறவங்க, அவங்கள அசைக்கவே முடியாது. அதே போல தான் இன்னைக்கு நீங்கள் இதெல்லாம் இருக்குது இல்லையா, நீங்கள் சொன்னீங்க ஏடிஎம்கே ஒரு கட்சியாக மதிக்கலைன்னா ஐயா விஜய் அவர்கள் துணை முதல்வர் சீட்டு கேட்டதாகவும், இவ்வளவு சீட்டு எனக்கு நிற்கிறதுக்கு வேணும் தமிழ்நாட்டில், எனக்கு துணை முதல்வர் படையுங்க, இத்தனை அமைச்சரவை கொடுங்க அப்படின்ட்டு ஐயா விஜய் அவர்கள் கேட்டதா ஒரு செய்தி இருக்கு, கூட்டணி வைக்க போகிறேன் அப்படின்னு ஒரு செய்தி இருக்கு. இல்லைன்னு சொல்ல முடியுமா யாரையாவது? முடியாது. அதெல்லாம் இவங்கெல்லாம் ஒரு பண்ணுறது ஒரு அரசியலும் கிடையாது, தெளிவும் கிடையாது. தேவையில்லாமல் ஏதாவது நானும் அரசியல் பண்ணுறேன்பா அப்படிங்கிறதுக்காக தான் இவங்கெல்லாம் அரசியல் பண்ணுறது. நீங்கள் ஐயா விஜய் அவர்களை வந்து இவ்வளோ பில்டப் கொடுத்து பேசணுங்கிற அவசியமே கிடையாது. அது வந்து நம்ம ஒரு கட்சியாகவே மதிக்கலை, ஏதோ ஒரு விடயம், ஏதோ தெரியாது போ நீங்கள் வரியா வா ஏற்றிக்கிட்டு போவோம் அப்படிங்கிறது தான் அரசியல் வந்து போயிட்டுருக்கு. அவர் வந்து அவர் ஆளாக மதிச்சு ஐயோ அவரு பின்னாடி இவ்வளோ பேர் திரண்டாங்களா அப்படிலாம் யாரும் ஒரு மதிக்கல, யாரும் ஒரு சட்டையெல்லாம் பண்ணலை. போறியா சரி போ அப்படின்னு தான் எல்லாம் விட்டுட்டு இருக்காங்க. அவர் ஒரு விடயமாகவே தமிழ்நாட்டில் எந்த ஒரு அரசியல் தலைவரும் கருதலை. சரி நீ பரந்தூர், அதே போல ஐயா விஜய் அவர்களை பரந்தூருக்கு போறியா போ, திருச்சிக்கு போறியா போ, அரியலூருக்கு போறியா போ, எங்கே வேணா போ,
சரி ஐயா என்ன விஜய் அவர்கள் இவ்வளோ அரசியல் தலைவரோட பின்ன தோண்டி எடுத்துட்டாராமே, அவன் எடுத்துகிட்டு போனா அவன் தொண்டனுக்கு அறிவே கிடையாதுப்பா, அவன் என்ன சொன்னாலும் தளபதினே கத்தோனே தவிர ஒரு விழிப்புணர்வே பெற மாட்டாமா. அப்படிதான் அவங்களுடைய கட்சி என்பது பல அரசியல் தலைவர்களாக பார்க்கப்படுது. சில பேர் பேசினா சில பேருக்கு உரைக்கும். இவர் அந்த மாதிரி பேச மாட்டாரு, அவங்களுக்கு உரைக்காது. இவர் 1000 தான் பேசினாலும் தளபதியும் கட்டிட்டு அவன் பாட்டு ஐயா விஜய் அவர்கள் வண்டி பேசி முடிச்சுட்டாரா கீழே இறங்கினே அவர் கிளம்பி போயிட்டே இருப்பாங்க. எப்படி மாநாட்டில் விஜய் அவர்கள் ரேம்ப் வாங்க முடிச்சேன்னெல்லாம் கிளம்பி வெளியில் வந்தாங்க இல்லையா மந்தி, அந்த மாதிரி தான் இதுவும். அதாவது ஒரு தலைவர், ஒரு அரசியல் தலைவர் இறங்கி வந்து பேசுறாரு அப்படின்னா ஒரு பெரிய மாற்றத்தை அது வந்து உண்டாகும். யாராலும் எந்த ஒரு அரசியல் தலைவராலும் எதிர்பார்க்க முடியாத அளவில்லாத ஒரு பவராக இருக்கும். ஐயா சீமான் அவர்கள் மரங்கள் மாநாடு நடத்தினாரு, 10 மரம் நட்டா 10 மதிப்பெண் அதிகமாக வழங்கணும் அப்படின்னாரு. தமிழ்நாடு அரசு அறிவிச்சுது, அதிகாரிகள் அறிவிச்சாங்க 10 மரங்கள் வச்சா 10 மதிப்பெண்கள் வழங்கப்படும். இன்னைக்கு மத்திய அரசு ஒன்றிய அரசு ஒரு தகவல் எங்கள் பள்ளியினுடைய குழுலாம் போடுறாங்க. அம்மா நாங்கள் படிக்கக்கூடிய மாணவர்களும் அவங்களுடைய அம்மாக்களும் சேர்ந்து ஒரு செடியை நடுற மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்து அந்த வெப்சைட்டில் அப்லோட் பண்ணணும், அந்த சர்டிஃபிகேட்டும் எடுத்த ஃபோட்டோவும் குரூப்பில் போடணும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. அந்த அறிவிப்பு கொடுத்துருக்காங்க, கம்பல்சரியாக போடணும், கட்டாயமாக போடணும். இதுதான் இம்பேக்ட், இதுதான் மாற்றம், இதுதான் ஒரு சக்தி. இந்த இன்ஃப்ளூயன்சர்னு சொல்லுவாங்கல்ல, அளவற்ற சக்தி அப்படின்வாங்க, இதுதான் அளவற்ற சக்தி. தண்டத்துக்குன்னா போயிட்டு ஒரு உருப்படி இல்லாத ஏதாவது ஒன்று பேசிட்டு ஓலடிட்டு வர்றதெல்லாம் ஒரு மாற்றம் அல்ல, ஒரு சக்தி அல்ல. ஐயா விஜய் அவர்கள் ஒரு மாற்றமும் அல்ல, ஒரு சக்தியும் அல்ல. இதோ போ அவ்வளோதான். அதுதான் ஐயா விஜய் அவர்கள். இப்போ திமுக தான் இப்போ பிரதான ஒரு கட்சியாக நம்பர் 1 இடத்துல இருக்க கட்சி, ஆளும் கட்சியாக. அந்த கட்சிக்கு மாற்றுன்னு நாங்கள் இவங்கன்னு மாறி யார் என்ன எடப்பாடி ஒரு பக்கம் சொன்னாலும் சரி, விஜய் ஒரு பக்கம் சொன்னாலும் சரி, சீமான் ஒரு பக்கம் சொன்னாலும் சரி, திமுக அசைக்க முடியாத கூட்டணி பலத்தோடு இருக்கிறது அப்படின்னு திமுக தலைவர்கள் எல்லாம் பேசுறாங்க. திமுக அது வந்து நீங்க சொல்லிக்கலாம் நம்பர் 1 அப்படின்ட்டு, ஆளுங்கட்சியா வேணா இருக்கலாம், ஏன்னா அவங்க ஆளுங்கட்சி இல்லையா, ஆளுங்கட்சி அப்படின்னா சொல்லுங்க. நம்பர் 1 அவங்க தான் அப்படின்னு சொல்லாதீங்க. சீமான் அவர்கள் நேற்று சவால் விட்டுருக்காரு, முடிஞ்சா இறங்கி வந்து நில்லு, நீ 8 வாங்கிருக்கியா நான் பார்த்துறேன் அப்படின்னா ஸ்டாலின் அவர்களுக்கு நேரடியாக சவால் விட்டுருக்காரு. இறங்கி நிற்க தயாரா, 8% வாக்கு முடிஞ்சா நீ எடுத்துரு அப்படின்னு சீமான் அவர்கள் சொல்லியிருக்காரு. அதற்கே பதிலளிக்காத ஒரு பயந்தாங்கோலிகள் இவர்கள்லாம் இவங்களாம் நம்பர் 1 கட்சி அப்படின்னு பில்டப்லாம் கொடுக்காங்க. நம்பர் 1 கட்சி இல்லையா அது எப்படியா நம்பர் 1 ஆகும்? அதாவது தமிழ்நாட்டிலே நம்பர் 1 பெரிய கட்சி யாருமே இல்லாம பலம் வாங்குது அப்படின்னா ஐயா சீமான் அவர்கள் மட்டும்தான். தனியாக 8% வாக்குகளை வந்து பெற்றிருக்காரு. அது வந்து எந்த அரசியல் தலைவராலும் நினைத்து பார்க்க முடியாது. ஐயா விஜயகாந்த் அவர்கள் வாங்கினாங்க, ஏன்னா அவருக்கு திரைத்துறை கவர்ச்சி. அதுக்கு பிறகு ஒரு கட்சி வந்து வாங்குது, பேச்சால வாங்குது, மாற்றத்தினால வாங்குது, செயல்னால வாங்குதுன்னா அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான், ஐயா சீமான் அவர்கள் மட்டும்தான். புரியுதுங்களா? இவங்க திமுகவுடைய கதை என்ன அப்படின்னா, இந்த கயிறு இழுக்கும் போட்டி இருக்கும் தெரியலையா, சீமான் வந்து ஒத்தாள் தான் கட்டிக்கிட்டு இழுப்பாப்ல, வாடா அப்படின்னு இவங்க 50 பேர் கூட சேர்த்துக்கிட்டு நீங்களும் பிடிச்சிக்கிங்க, 50 பேர் எல்லாம் பீடி தாத்தா மாதிரி எல்லாம் இன்னும் சொங்கி போய் அது எல்லாம் கூட்டிகிட்டையும் நின்றுட்டு இருக்கு. இவர் ஒருத்தர் தான் நல்லா பல்காக போட்டு இழுக்கிறாப்புல கயிறு. அந்த அளவுக்கு ஒரு வலிமையற்ற கூட்டணி. நேற்று பாருங்க கூட்டணி உடைய போகுது அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க பல அரசியல் தலைவர்கள். எல்லாம் அதிகமாக சீட்டு கேட்குறாங்க, திருமாவளவன் அதிகமாக சீட்டு கேட்குறாரு, காங்கிரஸ் அதிகமாக சீட்டு கேட்குது, அமைச்சர் அவர் பதவி கேட்குறாங்க, துணை முதல்வர் பதவியெல்லாம் கேட்குறாங்க அப்படின்னு எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. இவங்க போர்ட்ரேட் பண்றது என்ன, ஊடகங்கள்லாம் காசு வாங்கிட்டு உடனே திமுக பலம் வாய்ந்த கட்சி. என்ன பலம் வாய்ந்த கட்சி? தனியா நிக்க சொல்லி, முடிஞ்சா தனியா வந்து நில்லு பார்த்துருவோம், இல்ல காங்கிரஸ் அதிகமா சீட்டு கொடுத்துரு, பயம் கூட்டணி எல்லாம் நிக்க சொல்லுங்களேன். நிக்க முடியாதா? அதெல்லாம் ஒரு பெரிய கட்சி. நீ அதிமுக சொல்றீங்களா, ஐயா சீமான் அவர்கள் சொல்றீங்களா, ஒத்துக்கலாம். ஏங்க விஜய் கூட சொல்லுங்க, ஒத்துக்கலாம். இவரெல்லாம் திமுகவெல்லாம் வந்து கட்சிங்க, பெரிய கட்சிங்க. நம்ம சொல்றது என்னன்னா லெட்டர் பேட் கட்சி தான். ஏதாவது ஒரு கட்சி தனியா என்னப்பா நீ தனியா நிக்கிற, அநியாயம் பாது வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு மை பாய் அப்படின்னு திமுக சேர்த்துக்கோ. இன்னும் திமுக லெட்டர் பேட் கட்சி தான். 1967 போட்டாங்க கார்ட்டூன் ஆனந்த விகடன்ல. திமுக வந்து 13 கட்சி கூட்டணிகளோட 13 கழுதைகளோட கோட்டையை நோக்கி அண்ணா அப்பா அண்ணா இருந்தார் இல்லையா, கோட்டை நோக்கி போறதா ஒரு கார்ட்டூன் போட்டாங்க ஆனந்த விகடன்ல. இன்னும் அந்த கார்ட்டூன் தான் இருக்கு. இப்ப ஆள் மாறிட்டாரு, யாரே ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டார். இன்னும் அந்த கழுதைகள் அப்படியே இருக்கே தவிர எப்படி கூட்டலாம் அப்படின்னு திமுக பாக்குதே தவிர எப்படி இறக்கலாம் அப்படிங்கிறத திமுக எனக்கு யோசிச்சதும் கிடையாது, யோசிக்க போறதும் கிடையாது. இன்னும் இவங்களாம் 2 சீட்டு கெஞ்சதான் போறாங்க. அது 2 சீட்டு தரலாமா இல்லை 1 சீட்டு தரலாமான்னு யோசிக்கதான் போகுது, இல்லை நடக்கதான் போகுது. நாங்களும் பார்க்குறோம், என்னடா இது 67 பல கட்சிகள் வளர்ந்து வந்திருக்கு தமிழ்நாட்டில். அதிமுக உருவெடுத்திருக்கு, பல கட்சிகள் உருவெடுத்திருக்கு. ஆனால் வளர்ந்த லிஸ்டில் திமுகவே இல்லை. என்னடா அப்படின்னு பார்த்தா ஆமாங்க 1967 வளராத ஒரே கட்சி அது திமுக கட்சி. இதை பாருங்க வளராத ஒரு லெட்டர் பேடு கட்சி அப்படின்னு இன்டர்நெட்டில் வருது.
இவங்க திமுக காரங்களுக்கு லெட்டர் பேட் கட்சின்னு அவ்வளோ கோவம் வருது. பின்ன லெட்டர் பேட் கட்சி தான், நீ இன்னும் வளராமல் கூட்டணி வைக்காம உன்னால் நிற்க முடியுமா? முடியாது. லெட்டர் பேட் கட்சின்னு சொல்லாம வேறு எப்படி சொல்ல முடியும்? சரி, திமுகவினுடைய கூட்டணி காங்கிரஸ் தொடர்ந்து இப்போ கம்யூனிஸ்ட்டும் போர்க்கொடி கொண்டு போகிறதா சொல்கிறாங்க. அதாவது கூட்டணியிலேருந்து வெளியே வர மாதிரி டிமாண்ட் அதிகமாக வைக்கிறாங்க. ஏன்னா மாற்று அதிமுக ஒரு பக்கம் இருக்குது, இன்னொரு பக்கம் விஜய் வர்றாரு அப்படின்ற பட்சத்தில் அவங்க டிமாண்ட் வைக்கிறாங்கன்னா திமுக அதை எப்படி கையாளும்? திமுக கையாளலாம் முடியாது. ஏன்னா ஐயா திருமாவளவன் அவர்களுக்கே 2 சீட்டு தான் இன்னைக்கு வரைக்கும் கொடுத்துட்டு இருக்கு. அவருக்கு ஏதோ ஒரு நெருக்கடி. அவரு வெளியில வரணும்னா வந்துருவாரு. அவருடைய பார்வையெல்லாம் வேற பக்கம் இருக்கு. அவருக்கும் வெளியில வரணும்னு ஆசை இருக்கு. ஆனா அவர் ஏதோ ஒரு பிடிச்சி அழுத்தம் நெருக்கடி எல்லாம் போட்டு இன்னும் அவரை நெருக்கடி கொடுத்துக்கிட்டே இருக்கே தவிர அதனால அவரால் மீள முடியல. அதனால தான் அறிவாலயத்திலே இருக்காரு. இல்லைன்னா அவர் சுதந்திர பறவையா அறிவாலயத்தை விட்டு வெளியில வந்துடுவார். ஏதோ ஒரு நெருக்கடிகள் திமுக இவங்க எல்லாரும் அப்படியே பிடிச்சி வச்சுது. இவங்களை விடுவிக்க தான் வந்திருக்காங்க. சிலர் செய்வாங்க. ஓகே, திமுக ஆட்சியில் இந்த ஓய்வூதியம் அரசு ஊழியர்களுக்கு நாங்கள் வந்தவுடன் தரப்படும் சொன்னாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் பெருமளவில் எதுவுமே பண்ணலை. அரசு ஊழியர்கள் எல்லாமே அவங்களுக்கு எகென்ஸ்டாக தான் இருக்காங்க. திமுக சொன்னதை செய்யும், சொல்லாதை செய்யும் சொல்லுவார். எங்களை பொறுத்த வரைக்கும் சொன்னதையும் செய்யாது, சொல்லாதையும் செய்யாது. இதுதான் திமுக. இல்லைங்க, இவ்வளோ அவசரப்படுறீங்க ஐயா, இவ்வளோ அவசரம்லாம் படாதீங்க. இப்போதான் 4.5 வருடம் ஆயிருக்கு. பொறுமையாக காத்துருங்க. நாங்கள் என்ன சொல்லுவோம், 1 ட்ரில்லியன் பொருளாதார நெப்பாடின்னு சொல்கிறேன் 2030 அப்படின்வோம். அப்போ 5 வருஷம் என்ன பண்ணிருப்போம்? எதுவுமே அடைய மாட்டோம். என்னப்பா புது கேள்வியெல்லாம் கேட்குறியா அப்படின்வாங்க. இருங்க, இப்போ தான் 4.5 வருடம் ஆயிருக்கு. நீங்கள் ஓட்டு போடுங்க, எங்களுக்கு நம்பி ஓட்டு போடுங்க. திமுக காரங்களோட மைண்ட் வைஸ் எங்களை நம்பி ஓட்டு போடுங்க. எங்கள் தலைவர் வருவார் பாருங்க, அவர் உங்களுக்கு சொல்லதையும் செய்வார், சொல்லாதையும் செய்வார் அப்படின்னா அடுத்த 5 வருஷமாக முடிஞ்சிடும். நம்ம கேட்போம், நான் அடுத்து 4.5 வருஷம் வரும். எப்போ 2030 4.5 வருஷம் வரும். அப்போ நம்ம கேட்போம், என்னப்பா அவங்க தலைவர் மறுபடியும் ஓட்டு போடுங்க, எங்கள் தலைவர் செய்கிறாரா இல்லையா பாருங்க, லாஸ்ட்டு சான்ஸ் கொடுங்க. அதுக்குள்ளே இவங்க என்னென்ன பண்ணணுமோ அத்தனையும் பண்ணி முடிச்சுட்டு வெளியேறவங்களாம் வெளியேறுங்க அப்படின்னு விட்டுருவாங்க. அதுக்குள்ளே எவ்வளோ பதுக்க முடியுமோ, எவ்வளவு திரட்ட முடியுமோ, எவ்வளோ திரளி வாங்குமோ வாங்கி அப்படின்னு சேர்த்து வச்சுருவாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா திமுகவினுடைய அந்த ஆட்டம் என்பது அதிகம், அது சொல்கிற பொய் என்பது அதிகம். நீ தமிழ்நாட்டில் எல்லா அரசு வேலைகள்லையும் அரசு பணி செய்யக்கூடியவங்களுக்கும் உள்ளிருப்பு போராட்டம் நடத்துகிறாங்க. ஏன்னா எங்களுக்கு ஒர்க்கு ப்ரெஷர் அதிகம், எங்களுக்கு சம்பளம் தரல. பாருங்கள், போக்குவரத்து ஊழியர்களுக்கு நாங்கள் ஊதியம் தருவோம், ஓய்வூதியம் தருவோம் அப்படின்னாங்க, இன்னும் தரலை. துப்புரவு பணியாளர்களை நாங்கள் நிரந்தர பணியாக மாற்றுவோம் அப்படின்னு அவங்க தான் தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாங்க, இன்னும் செய்யலை. இவ்வளோ பேருக்கு அவ்வளோ வேலை தருவோம், ஆசிரியர்களை நிரந்தர பணியாக்குவோம், தற்காலிக ஆசிரியர்கள் நிரந்தர பணியாக்குவோம், எவ்வளவு பேசினாங்க, வாக்குறுதி கொடுத்தாங்க. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் எதுவுமே நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகளாக தான் இருக்கே தவிர எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டாங்க அப்படின்னா வாய் திறந்தே சொல்ல முடியாது. கடைசியாக ஒரு கேள்வி, திமுகவின் அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் முன்னாடி பேசும்போது ஒரு 3 வருடத்துக்கு முன்னாடி பேசும்போது சொன்னார், கட்சி விட்டு கட்சி தாபவர்களை விபச்சாரம் செய்பவர்களுக்கு இணையானவர்கள் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தினார். இப்போ அதிகமாக மற்ற கட்சிகளிலிருந்து திமுக நோக்கி தான் வர்றாங்க. இதற்கு என்ன சொல்ல போகிறார்? அதாவது ஐயா துரைமுருகன் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நாம் சொல்ற செய்தி என்னன்னா, ஐயா நீங்கள் தான் திமுகவினுடைய மிக 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 சீனியர். அதனால் ஐயா கலைஞர் அவர்கள் இருக்கும்போதுலேருந்து இருக்கீங்க. அதனால் உங்கள் கட்சி நீங்களே குறை சொல்லக்கூடாது. திமுக அப்படிப்பட்ட ஒரு கட்சி தான். அப்போ அதில் இருக்கவங்களெல்லாம் நீ எப்படி சொல்கிறீங்கிறத ஐயா அவர்களே உணர்ந்துக்கணும். அப்படி சொல்லாதீங்க, அது ரொம்ப தவறு. ஏன்னா ஐயா PK சேகர்பாபு அவர்கள் இருக்காங்க, ஐயா செந்தில் பாலாஜி இருக்காங்க. செந்தில் பாலாஜி போய் சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லிடுங்களா, இருப்பீங்களான்னு பார்ப்போம். இந்த மாதிரியான பல விடயங்கள் அதுக்குள்ளே இருக்குது. ஐயா இப்போ இன்னும் ஐயா PK சேகர்பாபு இருக்காங்க, செந்தில் பாலாஜி இருக்காங்க, ஐயாவா வேலு இருக்காங்க, ஜெகத் ரட்சகன் இருக்காங்க, KKSSR இருக்காங்க. இவங்களெல்லாம் நீங்கள் சொல்லிவிடுவீங்களா? இந்த மாதிரியான இந்த வார்த்தைகளெல்லாம் உங்கள் கட்சியில் இருக்கவங்களே பயன்படுத்துவீங்களா? ஐயா செந்தில் பாலாஜிலாம் இருக்காங்க சொல்லிவிடுவீங்களா? அப்போ இவ்வளோ பேர் நீங்கள் அப்படி தான் குறிப்பிடுறீங்களா? அப்போ இவங்களாம் கட்சி விட்டு கட்சி தானே வந்தாங்க. ஐயா திமுகவுக்குள்ளேயே ஒரு பெரிய அதிருப்தி நிலவி கொண்டிருக்குது. புதுசாக வந்தவங்களுக்குலாம் பதவி கொடுக்குறாங்க, அவங்களுக்குலாம் நல்ல வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. நாங்கள் எவ்வளோ காலமாக போஸ்டர் வெட்டினது அண்ணா காலத்துலேருந்து நாங்களாக இருக்கோம், எங்களெல்லாம் ஒரு பார்வை கூட எட்டி பார்க்க மாட்டாங்க அப்படின்ற அளவுக்கு அதிருப்தி இருக்குது. ஏன்னா அனிதா ராதாகிருஷ்ணன் வந்தார், அவர் இன்னைக்கு நல்லா அனுபவிச்சுட்டு இருக்காரு அப்படின்லாம் கட்சிக்குள்ளே பேசிகிட்டு இருக்காங்க. அந்த கட்சிக்குள்ளே இருக்க மக்கள் சொல்கிற கருத்து இது. அப்போ அவங்களுக்குள்ளேயே ஒரு அதிருப்தி இருக்குது. அப்போ துரைமுருகன் ஐயா சொன்னதே அந்த திமுக கருதலாமா? இல்லை திமுக நல்ல கட்சியா கெட்ட கட்சியா? இல்லை ஐயா துரைமுருகன் சொல்வது போல ஒரு கட்சியா? இல்லை திமுகப்பா ஒரு நல்ல கட்சி அப்படின்னு பட்டம் கொடுக்கலாமா? இல்லை ஐயா சொல்வது போல ஒரு பட்டம் கொடுக்கலாமான்னு ஐயா அவர்களே சொன்னார்னா சிறப்பாக இருக்கும் எதிர்பார்க்குறேன். ஒரு நேரம் எங்களுடைய கேள்விகளுக்கும் நேரத்தை பதில் தம்பிக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து பேசுவோம். நன்றி.